பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, வா 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 புள்ள. நல்ல வேலை நீ வந்த. கொடு கொடு. அடுப்புல வானலை வச்சு எண்ணெயை ஊத்தின பிறகுதான் தெரியுது கடுகு இல்லைன்னு. கொஞ்சம் இங்க இருப்புல, நான் போய் தாளிச்சு விட்டுட்டு வந்துடுறேன். நீ இப்படி இங்க உட்காரு. சரிக்கா, நீங்க முடிச்சிட்டு வாங்க, நான் இங்கனே உட்கார்ந்துருக்கேன். அப்படியே வரும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா தாளிச்சு முடிச்சிட்டேன். இந்தா முத்தழகு, காப்பி குடி. ஏங்கா, தண்ணி மட்டும் தானே கேட்டேன், எதுக்கு இப்போ காஃபிலாம்? அட குடி புள்ள, இருக்கட்டும். நான் சொன்னதும் சட்டுன்னு போய் கடுகு வாங்கிட்டு வந்து கொடுத்த பாரு. பரவாயில்ல, குடி புள்ள. சரிக்கா, கொடுங்க. நானும் ஒன்று பெத்து வச்சிருக்கேன் பாரு. அடுப்பு கிட்ட நின்று கத்திக்கிட்டு இருக்கேன். சத்த அந்த கடைக்கு போயிட்டு வாடா, கடுகு தீந்துடுச்சுன்னு. என்னன்னு கூட சட்டையே பண்ணலை. அவன் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அது இருக்கட்டும். ஏங்கா, தம்பிய எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? படிப்பை முடிச்சுட்டு எம்பிட்டு நாள் தான் வீட்லேயே இருக்கும்? நீ வேற முத்தழகு, சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. கேட்டாதானே? இதோ போகுது பாரு. பாத்தியா, அவனை திட்டுறானா, அதான் குலைச்சிட்டு போகுது. எப்ப பார்த்தாலும் இந்த நாய்க்குட்டி கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் இவன் காலையே சுத்திக்கிட்டு இருக்கு. ஓஹோ, தம்பிக்கு செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிரியமோ? ஆமா ஆமா, ரொம்ப பெரிய முத்தழகு. அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. அதையே ஒரு தொழிலா ஆரம்பிக்கலாமே. என்ன முத்தழகு சொல்ற? அக்கா, செல்ல பிராணிகளை பராமரிக்கிறதுலேயே நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு. நீ சொல்றது ஒன்றும் புரியலையே முத்தழகு, கொஞ்சம் தெளிவா சொல்ல. அக்கா, இப்ப ரேடியோல இது சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ஒளிபரப்பாக போகுது. அதுல எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ரேடியோவா? யாரு, என்ன விவரம்? செல்ல பிராணிகளுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என் பிரேமலதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம். இந்தியாவில் செல்ல பிராணிகளுக்கான சுகாதார சந்தையானது தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள், தடுப்பு பராமரிப்பு மற்றும் தேவைக்கேற்ப கால்நடை மருத்துவ அணுகலை வழங்கும் புத்தொழில் நிறுவனங்களால் இன்று வேகமாக வளர்ந்து வருகின்றன. தொலைநிலை ஆலோசனை, வீட்டு சேவைகள் மற்றும் 24/7 அவசர பராமரிப்பு உள்ளிட்ட கலப்பின மாதிரிகளை வழங்கவும் எளிதில் அணுகக்கூடிய கால்நடை மருத்துவ சேவைகளின் பற்றாக்குறையை தீர்க்கவும் கவனம் செலுத்தலாம். இந்தியாவில் செல்ல பிராணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சிறப்பு வசதிகள் வரலாற்று ரீதியாக குறைவாக உள்ள நிலையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட கால்நடை மருத்துவ பராமரிப்பில் உள்ள இடைவெளியை வேகமாக நிரப்பி வருகின்றன. செல்லப்பிராணி சுகாதார தளங்கள் என்ன இருக்கிறது, கால்நடை பராமரிப்பில் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் என்ன என்பது பற்றி தற்போது கவனிக்கலாம். செல்லப்பிராணி சுகாதார தளங்கள்: ஆன்லைன் கால்நடை மருத்துவ ஆலோசனை, டிஜிட்டல் செல்ல பிராணி மருந்தகம், தொலைவழி மருத்துவம், தடுப்பூசிகள், அறுவை சிகிச்சை, பிசியோதெரப்பி போன்ற சேவைகள், 24/7 கலப்பின செல்லப்பிராணி மருத்துவ சேவைகள்,
மற்றும் வீட்டிலேயே கால்நடை மருத்துவர் சேவை மற்றும் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகள் இணைந்து செயல்படுதல், வீட்டு கால்நடை மருத்துவ சேவைகளில் செல்லை பிராணிகளுக்கு அழகுபடுத்துதல், நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்தல் போன்ற தளங்களை நாம் செயல்படுத்தி வரலாம். செல்ல பிராணிகளுக்கு இயற்கை சூழல் அமைப்பு செயலாக்கம் தற்போது செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக கால்நடை நோயறிதல் தளத்தில் கால்நடை மூலக்கூறு உயிரியல் மற்றும் நோயியல் போன்ற சிறப்பு ஆய்வக சேவைகளையும் நாம் ஏற்படுத்தி தரலாம். செல்லப்பிராணிகளின் தொழில்நுட்ப தளத்தில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்களை கால்நடை மருத்துவரிடம் நாம் இணைக்கலாம். உடலுக்குள் ஊடுருவாத கருவிகளையும் ஒரு செயலியையும் உருவாக்கலாம். நாயின் முக்கிய உடல் அறிகுறிகளையும் ஒட்டுமொத்த நலனையும் கண்காணிக்கும் டிஜிட்டல் கருவிகள் உருவாக்கும் தொழிலை நாம் தற்போது ஏற்படுத்தி தரலாம். மேலும் பெட்ஷெஃப் உருவாக்கம் தற்போது அதிகமாக உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. தனி பயனாக்கப்பட்ட ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்தி நாய்களுக்கு கால்நடை மருத்துவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உணவுகளை வழங்கும் தொழில் அதிகமாக தற்போது உருவாகி வருகிறது. மேலும் நாய்களுக்கான பகல் நேர காப்பகங்கள், அதாவது டே கேர் சென்டர்ஸ், ஸ்க்ரீச் போன்றவற்றை தமிழ்நாடு, குறிப்பாக சென்னையில் பல செல்ல பிராணிகளுக்கு பகல் நேர காப்பகங்கள் உதவி செய்து வருகின்றன. அவை நாய்களை பராமரித்தல், விளையாடுதல் மற்றும் உணவளித்தல் போன்ற சேவைகளை ஏற்படுத்தி தருகின்றன. இந்த சேவைகள் மூலம் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போமே ஆனால், அதில் காப்பீடு மற்றும் செல்ல பிராணிகளுக்கு பாதுகாப்பு 24/7 ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றன. நாய்கள் ஓடி விளையாட இடம் மற்றும் படுக்கை வசதியும் அங்கு செய்து தரப்படுகின்றன. பகல் நேர காப்பகத்தில் நாய்களுக்கிடையே சிறந்த சமூக திறன்கள், கவலையை குறைத்தல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட நடத்தை மற்றும் நாய்களுடன் ஒட்டுமொத்த சீரான தொடர்பு, பொருத்தமான விளையாட்டு மற்றும் தகவல் தொடர்புகளை வலுப்படுத்த இந்த பகல் நேர காப்பகங்கள் செல்ல பிராணிகளுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. 24x7 கால்நடை உதவி மையங்கள், நாய்கள் இல்ல குழுவானது அவசரகால பராமரிப்பு, குடற்புழு நீக்கம், தடுப்பூசி மற்றும் புற ஒட்டுண்ணிகளை நீக்கம் செய்து வருகின்றன. தடுப்பூசி மையங்கள் மூலமாக நாய்களுக்கு, பூனைகளுக்கு தடுப்பூசிகளை சரியான கால நேரத்தில் அளிக்கவும் உதவி செய்கிறார்கள். தடுப்பு பராமரிப்பு மையம் அமைத்தல் மூலமாக தடுப்பூசிகள், ஒட்டுண்ணி கட்டுப்பாடு மற்றும் செல்ல பிராணிகளின் ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதிப்படுத்த ஊட்டச்சத்து உள்ளிட்ட தடுப்பு கவனிப்பையும் வலியுறுத்தி வருகின்றன. அடுத்தபடியாக நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது எதற்கு, மைக்ரோசிப் என்றால் என்ன, அதனோட முக்கிய பயன்பாடுகளை பற்றி நாம் கவனிப்போம். மைக்ரோசிப் உரிமம் மையம் அமைத்தலும் ஒரு தொழிலாகும். நாய் மைக்ரோசிப்பிங் என்பது தோலுக்கு அடியில் பொருத்தப்படும் அரிசி அளவுள்ள மின்னணு சிப்பை பயன்படுத்தி செல்ல பிராணிகளை அடையாளம் காணும் ஒரு பாதுகாப்பான, நிரந்தரமான மற்றும் செலவு குறைந்த ஒரு முறையாகும். அதாவது தொலைந்து போன செல்ல பிராணிகளை மீண்டும் கண்டறிவதற்கான வாய்ப்பை இந்த மைக்ரோசிப் ஏற்படுத்தி தரும். திருட்டை தடுப்பதற்கும் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் மற்றும் கழுத்துப்பட்டை போன்ற தொலைந்து போகாத ஒரு நிரந்தர அடையாளத்தை இந்த மைக்ரோசிப் வழங்கப்படுகிறது. செல்ல பிராணிகளின் இந்த மைக்ரோசிப்பிங் தற்போது அதிவேகமாக கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு இது அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் நாம் தற்போது செல்லப்பிராணிகளுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றி, நோய் கண்டறியும் ஆய்வகங்களில் வேலையில்லாத இளைய சமுதாயத்துக்கு என்ன வேலை வாய்ப்புகள் உள்ளது என்பதனை பற்றி நாம் கவனிக்கலாம். செல்ல பிராணிகளுக்கு ஏஜென்ட்டுகள் மூலமாக காப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. முதன்மையாக நாய்களுக்கு விபத்துக்கள், நோய்கள், அறுவை சிகிச்சைகள்
மற்றும் மூன்றாம் தரப்பு பொறுப்பு ஆகியவற்றிற்கு காப்பீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த காப்பீட்டு திட்டமானது பொதுவாக 8 வாரங்கள் முதல் 8லிருந்து 10 வயது வரையிலான செல்ல பிராணிகளுக்கு பொருந்தும். மேலும் அறுவை சிகிச்சைகளுக்காக ரூபாய் 3 லட்சம் வரையிலான காப்பீட்டு திட்டங்களும் உள்ளன. காப்பீடு நிறுவனத்திலிருந்து நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ நாம் அந்த காப்பீட்டு தொகையை பெறலாம். வெளிநோயாளிகள் பிரிவு அறுவை சிகிச்சை, விபத்து, மரணம் மற்றும் மருத்துவ செலவு, நோய் மற்றும் திருட்டு காரணமாக ஏற்படும் இழப்புக்கு எதிரான காப்பீடுகளும், கால்நடை மருத்துவ அறுவை சிகிச்சைக்கும் 3 மாதம் முதல் 10 வயது வரையிலாக 2 லட்சம் வரை காப்பீடு செய்யலாம். இதற்கு கால்நடைகளுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று பார்ப்போமேயானால், பொதுவாக 8 வாரங்கள் முதல் 8லிருந்து 10 ஆண்டுகள் வயது வரை மட்டுமே நாம் செல்ல பிராணிகளுக்கு காப்பீடு செய்யலாம். கால்நடை மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட உடல்நல சான்றிதழ் மற்றும் செல்ல பிராணியின் புகைப்படம் மற்றும் வயது சான்றிதழும் நாம் ஆவணங்களாக அந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கு அளிக்கலாம். நுண்சிப் பொருத்துதல் அல்லது மூக்கில் கைரேகை பதித்தல் பெரும்பாலும் இந்த காப்பீட்டிற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகின்றன. ஏன் செல்லப்பிராணிகளுக்கு நாம் காப்பீடு செய்ய வேண்டும்? அதாவது அதிகப்படியான திடீரென்று எதிர்பாராத கால்நடை மருத்துவ செலவு ஏற்படும் போது இந்த காப்பீடு நமக்கு கை கொடுக்கும். கால்நடை மருத்துவ செலவுக்கு எதிரான நிதி பாதுகாப்பு நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். எதிர்பாராத அறுவை சிகிச்சைக்கு தகுந்த செலவுகளையும் நாம் இதிலிருந்து செய்து கொள்ளலாம். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்ட பிராணிகளுக்கும் நாம் இந்த காப்பீட்டு செலவை ஏற்படுத்தி கொள்ளலாம். வழக்கமாக பராமரிப்பு உள்ளடங்கிய செலவுகளுக்கும் இந்த காப்பீடு நமக்கு பயன்பாடாக உள்ளது. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற ஆய்வுகளுக்கும் இந்த காப்பீடு நமக்கு உதவியாக இருக்கிறது. மேலும் மேம்பட்ட சுகாதார பாதுகாப்பு அணுகல் முறைகளுக்கும், அதாவது விருப்பு நலவாழ்வு, வழக்கமான பரிசோதனை, பல் சுத்தம், தடுப்பூசிகள் போடுவதற்கும் இந்த காப்பீடு நமக்கு உதவிகரமாக உள்ளது. இந்த காப்பீட்டிற்கான முக்கிய குறிப்பு என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், முன்னரே இருக்கும் நோய்க்கு காப்பீடு வழங்கப்படுவதில்லை. இது தவிர வயதான நாய்களுக்கு அல்லது பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய இனங்களுக்கும் காப்பீடு கட்டணம் அதிகமாக உள்ளது. எனவே வேலையில்லாத இளைஞர்கள், பொது காப்பீட்டு பிரிவின் கீழ் செல்ல பிராணிகள் காப்பீடுகளுக்காக காப்புரிமை முகவர்கள், மேலும் இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ஆணையத்தில் அமைந்துள்ள அடிப்படை தகுதிகள், வீட்டில் உள்ளவர்கள், ஏஜென்ட்டுகள், விற்பனையாளர்கள் தகுதி உரிமம் பெறலாம் மற்றும் குறைந்தபட்சம் 10ஆம் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போரும். நகர்ப்புற அல்லது கிராமப்புறங்களிலும் ஸ்மார்ட் போன், இன்டர்நெட், பான் மற்றும் ஆதாருடன் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் முழுமையாக பயிற்சி பெற்று நிறுவனம் சார்ந்த IC38 இன்சூரன்ஸ் தேர்வில் தேர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட PSOP சான்றிதழ் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காப்பீடு நிறுவனம் நியமன கடிதத்தையும் மற்றும் அவர்கள் பாலிசிகளை விற்கவும் உரிமை வழங்கப்படுகிறது. செல்லப்பிராணி காப்பீடு முகவர்களுக்கான நன்மைகள் என்ன என்று பார்ப்போமேயானால், அவர்கள் குறைந்த நுழைவு தடை அல்லது பூஜ்ய முதலீடு பூஜ்யமாக உள்ளது. உயர் சந்தையை சாத்தியம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்படுகிறது. தற்போது செல்லப்பிராணி தொழில் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் உயர் சந்தை சாத்தியமாகிறது. காப்பீடு முகவர்கள் விற்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு பாலிசிகளிலும் நேரடி கமிஷன்கள் மூலம் முகவர்கள் முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேர வேலையாக இந்த காப்பீடு செய்து நெகிழ்வான வருவாயும் அவர்கள் ஈட்டுவதற்கு ஒரு ஏதுவாக இந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. செல்லப்பிராணி விற்பனையாளர்கள், அதாவது பெட் வெண்டாஸ், அவர்களுடைய சேவை மற்றும் அவர்கள் பற்றி நாம் சிறிது காண்போம். செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் வளர்ந்து வரும் ஒரு முக்கிய தொழிலாக தற்போது காணப்படுகிறது. அதாவது பெட் வெண்டாஸ். முன்பொரு காலத்தில் கிராமப்புறங்களில் பாதுகாப்பிற்காக மட்டுமே நாய்கள் மற்றும் பிற விலங்குகள் வளர்க்கப்பட்டன. ஆனால் இன்று நகர்ப்புறங்களில் செல்லப்பிராணிகள் குடும்ப உறுப்பினர்கள் போலவே கருதப்படுகின்றன. இன்றைய இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் தனிமையை போக்குவதற்காகவும் செல்லப்பிராணிகள் வளர்க்க விரும்புகின்றன. இதனால் நாய், பூனை, பறவைகள், அலங்கார மீன்கள் போன்றவற்றின் தேவை அதிகரித்து வருகின்றன.
இதனால் செல்லப்பிராணி விற்பனை மற்றும் பராமரிப்பு தொடர்பான தொழில்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன. செல்லப்பிராணிகளை விற்பனை செய்யவும் மற்றும் நிறுவனங்களை செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் என்று நாம் அழைக்கிறோம். சிலர் நேரடி கடைகள் மூலமாகவும் அல்லது ஆன்லைன் தளங்கள் வழியாகவும் செல்லப்பிராணிகளை விற்பனை செய்து வருகின்றன. செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் பெட் வெண்டாஸ் வழங்கும் சேவைகள் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், அவர்கள் உயிரினங்கள் மற்றும் விற்கவில்லை, அதோடு தொடர்புடைய பல சேவைகளும் செய்து வருகிறார்கள். அதாவது செல்லப்பிராணிகளுக்கான உணவுகள் தயாரித்தல், அவர்களுக்கான தடுப்பூசி தகவல்கள் கொடுப்பதில், மருத்துவ ஆலோசனை, பராமரிப்பு உபகரணங்கள் கொடுப்பது, பயிற்சி சேவைகள் கொடுப்பது, செல்லப்பிராணிகளுக்காக குளியல் சேவைகள் போன்ற பல சேவைகளை அவர்கள் செய்து வருகின்றனர். ஒரு நல்ல செல்லப்பிராணி விற்பனையாளர்களின் பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதாவது அவர்கள் உயிரினங்களின் ஆரோக்கியத்தை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் சட்டப்பூர்வமான அனுமதிகளுடன் அவர்கள் செயல்பட வேண்டும். விலங்குகளை மனிதாபிமானமாக நடத்த வேண்டும். வாடிக்கையாளர்களுக்கு சரியான தகவல் அவர்கள் வழங்க வேண்டும். தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவ பதிவுகளை அவர்கள் செவனே பராமரிக்க வேண்டும். மேலும் இந்த செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால், அவர்கள் விலங்கு நல அமைப்புகளின் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். சட்ட விதிமுறைகளை அவர்கள் கண்டிப்பாக கையாள வேண்டும். நோய்கள் பரவுதலை அவர்கள் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். அதிக பராமரிப்பு செலவுகள் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மேலும் போலி விற்பனையாளர்களால் ஏற்படும் நம்பிக்கை இழப்பையும் அவர்கள் சரி செய்ய வேண்டும். எனவே செல்லப்பிராணி விற்பனை துறை இன்று வேகமாக வளர்ந்து வரும் ஒரு முக்கியமான வணிகத்துறை. மக்கள் வாழ்க்கையில் செல்ல பிராணிகளின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதால் பெட் வெண்டாஸ்க்கு நல்ல வாய்ப்புகள் தற்போது உருவாகி உள்ளன. ஆனால் இந்த தொழிலை நாம் மனிதாபிமானத்தோடும் பொறுப்பு மற்றும் விலங்கு நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் நீண்ட நாள் வளர்ச்சியாக இந்த தொழில் செழித்து வளரும் என்பதில் ஐயமில்லை. எனவே கால்நடைகளில் செல்லப்பிராணி வளர்ப்பு, அதனை சார்ந்த உப தொழில்கள் வேகமாக வளர்ந்து வரும் சூழலில் இளைய சமுதாயம் தங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு தொழில் செய்ய முனைந்து வருவாய் ஈட்டுவதற்கு முயற்சி செய்யலாம். திருவள்ளுவர் இளன் என்று தீயவை செய்யற்க இளன் ஆகி நாய் அன்ன நாய் ஒய்யவர் என்ற குறள் மூலம் நாய் தன்னை வளர்ப்பவர்க்கு இறுதி வரை விசுவாசமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்ட நன்றியுள்ள செல்லப்பிராணி வளர்ப்பில் நிறைய தொழில் முனைவோருக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன என்று கூறி வேலையில்லாத இளைய சமுதாயம் பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். என்ன மருதாணியக்கா, செல்லப்பிராணிகளுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என் பிரேமலதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? கேட்ட முத்தழகு, இப்பதான் புரியுது. செல்ல பிராணிகள் தானுன்னு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுலயும் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. மருத்துவ பராமரிப்புல தொழில் முனைவு வாய்ப்புகள் எம்பட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, நானும் தான் கேட்டேனே. என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம இருந்த உங்க பையனுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் ரொம்பவே உதவிகரமா இருக்கும். கண்டிப்பா முத்தழகு, இந்த விவரங்களை கேட்டா அவன் நிச்சயமா மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அப்புறம் என்னக்கா, சீக்கிரமே தொழில் தொடங்குறதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. ஆமா முத்தழகு, நல்ல நேரத்துக்கு வந்து இந்த தகவல்களை எங்களுக்கு கேட்க வச்ச. ரொம்ப சந்தோஷம் புள்ள. சரிக்கா, நேரமாகுது, அப்ப நான் புறப்படுறேன். கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும்.
வளம் பெருகிட செய்யும். தாய் பசுவால் நலன் பல கிட்டும். நாட்டில் நடமாடும் செல்வம் அவை நம் வறுமையை என்றும் வெல்லும். நாட்டில் நடமாடும் செல்வம் அவை நம் வறுமையை என்றும் வெல்லும். மாட்டையும் மாட்டையும் வளர்ப்போம், நல்ல மாற்றத்தை படைத்திட உழைப்போம். மாட்டையும் மாட்டையும் வளர்ப்போம், நல்ல மாற்றத்தை படைத்திட உழைப்போம். அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும். தாய் பசுவால் நலன் பல கிட்டும். நூற்றுக்கு நூறு நன்மை கால்நடைகளில் கிடைப்பது உண்மை. நூற்றுக்கு நூறு நன்மை கால்நடைகளில் கிடைப்பது உண்மை. வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். விதை தர மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள். விதையே விவசாயத்தின் அடிப்படை ஆதாரம். தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதிக முளைப்புத் திறன் மற்றும் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க இயலும். வயல்வெளிகளில் விதைகளின் வீரியத்தை ஊக்குவித்து விதையின் முளைப்புத் திறனை துரிதப்படுத்தவும், விதைகள் பூஞ்சான தாக்குதலுக்கு உட்படாமல் இருக்கவும் பல்வேறு வகையான விதை நேர்த்தி முறைகள் கையாளப்படுகின்றன. விதை நேர்த்தியின் வகைகளாவன ரசாயன விதை நேர்த்தி, பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி, நுண்ணுயிர் விதை நேர்த்தி, சிறப்பு விதை நேர்த்தி. முதலாவதாக ரசாயன விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்வதால் விதைகளை பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதுடன் அவற்றின் முளைப்புத் திறன் மற்றும் நாற்றுகளின் வீரியத்தை அதிகரிக்கலாம். அடுத்ததாக பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டாசிம் அல்லது 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் கழித்து பின்னர் ரைசோபிய விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக நுண்ணுயிர் விதை நேர்த்தி. நுண்ணுயிர் விதை நேர்த்திக்கு ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதற்காக தேவைப்படும் பொருட்களாவன ரைசோபியம் 1 பாக்கெட் அதாவது 200 கிராம், பாஸ்போபாக்டீரியா 1 பாக்கெட் 200 கிராம், அரிசி கஞ்சி 1 லிட்டர். முதலில் 1 லிட்டர் ஆரிய வடிகஞ்சியில் ரைசோபியத்தையும் பாஸ்போபாக்டீரியாவையும் கொட்டி ஒரு குச்சியை கொண்டு நன்கு கிளற வேண்டும். விதைகளை சாக்குப்பையின் மேல் பரப்பி நுண்ணுயிர் கலவையை விதைகளின் மேல் தெளிக்க வேண்டும். நுண்ணுயிர் கலவை விதைகளின் மீது நன்கு படும்படி மேலும் கீழும் புரட்டி
15 முதல் 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். உலர்த்திய விதைகளை 24 மணி நேரத்திற்குள் விதைக்க பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக சிறப்பு விதை நேர்த்தி. விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தை மேம்படுத்தும் விதை நேர்த்தி முறையே சிறப்பு விதை நேர்த்தியாகும். விதைகளை தேவையான நீர் அல்லது ரசாயன கரைசலில் ஊற வைத்து பின் பழைய ஈரப்பதத்திற்கு உலர்த்துவதால் வறட்சியை தாக்கும் தன்மை பெறுகின்றன. இது மானாவாரி விதைப்பிற்கு பரிந்துரைக்கப்படும் விதை நேர்த்தி முறையாகும். விதைகளை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் நீரேற்றம் செய்து முளைப்புத்திறன் காரணிகளை முளைவேர் வரும் வரை துரிதப்படுத்துவது விதை ஊக்குவித்தல் ஆகும். ஊக்குவிக்கும் முறைகளாவன நீர் மூலம் ஊக்குவித்தல், உப்பு நீர் மூலம் ஊக்குவித்தல், ஆஸ்மாட்டிக் கரைசல் மூலம் ஊக்குவித்தல், ஈரமணல் மூலம் ஊக்குவித்தல். இந்த 3 முறைகளில் விதைகளை அதற்குரிய குறிப்பிட்ட அடர்த்தி உள்ள கரைசலில் குறிப்பிட்ட நேரம் வரை ஊற வைத்து மீண்டும் முன்பிருந்த ஈரப்பதம் வரும் வரை உலர்த்த வேண்டும். ஈரமணல் மூலம் ஊக்குவித்தல் முறையில் விதைகளை போதுமான ஈரம் தாங்கும் தன்மை உடைய ஈரமணலில் கலந்து துளை உடைய பிளாஸ்டிக் பையில் வைக்க வேண்டும். ஒருமித்த விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். விதையின் தரத்தை மேம்படுத்த பல்வேறு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து நேர்த்தி செய்வதே ஒருமித்த விதை நேர்த்தி முறையாகும். விதைகளை தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் கொண்டு விதையின் பருமனை அதிகரிக்கவும் தனிமைப்படுத்தவும் உருவகப்படுத்தவும் உதவும் ஒரு எளிய விதை நேர்த்தி முறையே விதை முலாம் பூசுதல் ஆகும். காய்கறி மற்றும் சிறுதானிய விதைகள் சிறியதாக இருப்பதால் இயந்திரங்களின் மூலம் விதைப்பது கடினமாகும். எனவே முலாம் பூசிய விதைகள் அளவில் பெரியதாகி குழித்தட்டு நாற்றங்காலில் விதைப்பிற்கு ஏதுவாகிறது. ஒவ்வொரு விதைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப் பெறுவதால் முளைத்த பின் செடிகள் வறட்சியை தாங்கி நன்கு வளர்வதுடன் அதிக எண்ணிக்கையில் தூர்கள் பிடித்து அதிக விளைச்சல் பெற ஏதுவாகிறது. விதை நேர்த்தியின் போது தேவையான முன்னெச்சரிக்கை பற்றி தெரிந்து கொள்வோம். புரதச்சத்து மிக்க பயிர் வகை விதைகளில் நீர் உறிஞ்சும் திறன் அதிகமாக இருப்பதால் விதை நேர்த்தியின் போது 3 மணி நேரத்திற்கு மேல் ஊற வைப்பதை தவிர்க்க வேண்டும். நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உணவாக பயன்படுத்தக்கூடாது. நேர்த்தி செய்ய பயன்படுத்தும் ரசாயனங்களை அதிகமாக உபயோகிக்கும் போது விதைகளில் அதிக பாதிப்பு ஏற்படும். எனவே பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே உபயோகிக்க வேண்டும். இந்த விதை நேர்த்தி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து விதைப்பதன் மூலம் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியம் அதிகரிப்பதுடன் விதை வயலில் அதிக அளவில் பயிர் எண்ணிக்கையை பராமரித்து அதிக விளைச்சல் கிடைக்கப்பெற வழிவகை செய்கின்றன. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.